கோயிலுக்குள்ள நுழையும் போதே உடம்பெல்லாம் சிலுக்குதுங்க. தாய பாக்க ஒரு புள்ள போனா எப்படி இருக்கும்? அந்த உணர்வா இருக்குங்க. சொல்லும் போதே உணர்வு பூர்வமா அவ்ளோ இதா இருக்குங்க. இந்த அம்மன் முன்னாடி உட்கார்ந்து நம்ம கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு மத்த விஷயம்லாம் உங்களுக்கு சொல்றேங்க. தெய்வம் இருப்பது உண்மையும் ஆச்சது. தேவியின் வடிவில் வந்தாளே ஆதி பராசக்தி போலிங்கு வந்தவள் நீதியை காத்து வென்றாளே. தெய்வம் இருப்பது உண்மையும் ஆச்சது. தேவியின் வடிவில் வந்தாளே கருமாரி திரிசூலி வெக்காளி மாகாளி அத்தனை தெய்வமும் இவள்தானோ. ஆத்திரம் கொண்டந்த பேய்களை கொன்றொரு சூத்திரம் சொல்ல வந்தாளோ. தெற்கே வெகு தூரம் தேவுளி ஆரற்புதத்தின் சுத்திடும் தாளை சூழ்ந்திடும் மணல் மேடு ஐயன் கருப்பன் அடங்கா முனியுடன் ராக்காச்சி பேச்சி இராணுவ செல்வியுடன் பனைமர காளியுடன் உத்தாண்ட மாடனுடன் சங்கிலி கருப்பனுடன் ஆண் பூதம் பெண் பூதம் அடிப்பணிந்து எங்காத்தாளுக்கு காவல் நிற்க மக்களை காத்தருளும் நம்பு நாயகி அம்மனுக்கு பக்தர்களே சரணடைவோம், அவள் புகழை பாடுவோம். இங்கு இருக்கும் நம்புநாயகி அம்மனோட குலவை பாடல்களும் இதுவும் ஒண்ணுங்க. நம்ம பாலைவனத்துல தாங்க மணலெல்லாம் பார்த்திருப்போம். ஆனா இந்த நம்புநாயகி அம்மன் கோவில்ல பாத்தீங்கன்னா சுற்றிலும் மணல் மேடு தாங்க இருக்கு. அதுவும் இந்த மணலை பாத்தீங்கன்னா வெள்ளை கலர்ல அவ்வளோ அழகா இருக்குங்க பார்க்கவே. அது மட்டும் இல்லைங்க, இங்க தாளம்பூ வாசமும் மஞ்சள் வாசமும் கமகமன் வாசமா இருக்குங்க. இந்த இடத்த நீங்களும் பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கீங்க. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அழக பாருங்க ஆத்தா, அழக பாருங்க அவ ஆனந்தமா குலைவிருக்கு. அழக பாருங்க ஆத்தா, ஆனந்தமா குலைவிருக்கு. அழக பாருங்க. எல்லா கோவில்களிலும் பாத்தீங்கன்னா மூலவர் சன்னதியிலிருந்து வெளியே இடது பக்கம் விநாயகர் பெருமானும் வலது பக்கம் முருகப்பெருமானும் இருப்பாங்கங்க. ஆனா இந்த கோவில்ல கொஞ்சம் வித்தியாசமா மூலவர் சன்னதியிலிருந்து வெளியில வலது பக்கம் செண்பக பெருமாளும் இடது பக்கம் விநாயகரும் இருக்காங்கங்க. இந்த கோவிலின் அமைப்பே ரொம்ப வித்தியாசமா இருக்குங்க. இங்கு உள்ள கிராம தேவதைகளுக்கு ஒவ்வொரு கதையும் இருக்குங்க. அதை நான் சொல்றேங்க, அப்படியே வீடியோ ஃபாலோ பண்ணுங்க. வணக்கம்மா, உங்க பேர் என்னங்கம்மா? என் பேர் கணவதி. அப்படிங்களா, நீங்க இதே ஊருங்களா இல்ல சுத்தி கோயிலுக்காக வந்தீங்களா, நேர்த்திக்காக வந்தீங்களா? இந்த பக்கத்து பக்கத்து ஊருங்களா? அம்மா, உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணுமா? இங்கே அம்மிக்கல் நிறையா வச்சுருக்காங்க. என்ன காரணத்துக்காக வச்சுருக்காங்க? அம்மனுக்கு எது நேர்த்தியா இல்லை என்ன காரணம்னு எங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் கொஞ்சம் மருதா டிவிக்காக சொல்ல முடியுங்களா? நிறைய பேர் குழந்தை இல்லாமல் வருவாங்க, கல்யாணம் முடியாமல் வருவாங்க. மஞ்சக்கயிறு மஞ்சளை வாங்கி அரைச்சி அம்மாட்ட கொடுத்து அவசியம் பண்ணிவிட்டு அந்த மஞ்சளை சாப்பிட சொல்லுவாங்க. சாப்பிட்ட பிறகு நம்ம அந்த சால் புடவை இருக்கணும், அதை கிழித்து ஒரு கல் எடுத்து போட்டு அவங்க வீட்டுக்காரங்களும் அவங்களும் சேர்ந்து அந்த ஆலமரத்தில் கட்டிட்டு போவாங்க. அது குழந்தை பெற்ற பிறகு தொட்டியோடு இங்கே வருவாங்க. வந்து அவங்களுக்கு நேர்த்திக்கடை என்னென்ன இருந்துச்சோ அதை அவங்க செஞ்சுட்டு. உங்கள் பேர் என்ன? என் பேர் முத்துமாரி. முத்துமாரிங்களா? நீங்கள் இதே ஊருங்களா? ஆமாம், இந்த ராமேஸ்வரம் தான். அப்படிங்களா? கோயிலுக்காக என்ன விஷயத்துக்காக வந்திருக்கீங்க? நேர்த்தியா லட்சமாக்கா? நம்ம சொந்த பந்தத்தில் வந்து நேர்த்திக்கடை இருந்துச்சு. ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி வந்து குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. அவங்களுக்காக நேர்த்திக்கடை நிறைவேற்றுக்கு வந்தோம். இதுவுமே குழந்தை இல்லாமல் நிறைவேற்றுக்கு தான் வந்திருக்கோம். சரிங்கம்மா. அப்படிங்களா? ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி. பேர் வேலம்மா, ராமேஸ்வரம். நாங்கள் நம்புநாயகி அம்மன் கோயிலுக்கு வருவோம் போவோம். புராணம் போன கோயில் அது. பத்திராளி அம்மன் நம்புநாயகி கூட பிறந்தவங்க. 7 பேர் அக்கா தங்கச்சிங்க. அது 4 பேர் ராக்கச்சி, கற்பாயி, இருளாயி, முத்துருளாயி, 4 பேர் இவங்க 4 பேருக்கும் குழந்தை வரம் கொடுக்குறது பேச்சி அம்மா கொடுக்கும், கற்பாய் அம்மாவும் கொடுக்குவாங்க. இங்கே வந்து கேட்குற வரம் கைக்கு மேலே பலனாக இருக்கும். அக்கா தங்கச்சி பத்திராளி நம்பும் கூட பிறந்தவங்க. அக்காளுக்கு நம்பு நாயகி குழந்தை இல்லாதவங்க. பத்திரகாளிக்கு 7 குழந்தைகள் உள்ளது. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கொண்டு இந்த ஒரு முறைப்பாடு மாதிரி பேசி
பத்திராளி 7 குழந்தையை பார்க்க நம்புநாய்க்கு போகும்போது குழந்தைய 7 குழந்தையும் கூட போட்டு கவுத்தி பத்திராளி வச்சுட்டு குழந்தைகள் வரவில்லை விளையாட போயிடுச்சு என்று சொன்ன பின்னாடி இந்த 7 குழந்தைகள் தூக்கி பார்த்தோன்னே அவ்வளவும் கல்லாயிருச்சு. அதோட இந்த அம்மாவுக்கு தங்கை வந்து மண்ணள்ளி கொட்டி வந்து திடலானது இந்த ஊர் புராணம். அதனால் இது வந்து ஃபேமஸான கோயில். எல்லா மக்களுக்கும் எல்லா வரமும் கிடைக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு முக்கியமாக குழந்தை கொடுப்பாங்க. அதில் அந்த 4 பேர் அக்கா தங்கச்சி துணையாக நின்று எல்லா பரிகாரமும் செய்வாங்க. அதே மாதிரி இந்த காவல் தெய்வம் முனீஸ்வரர் பாண்டி முனீஸ்வரர் ஆலவனத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி குடி கொண்டவர். அந்த குடியில் எல்லா மக்களுக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து செய்வார். அதனால் எல்லா மக்கள் இந்த இடத்துக்கு வந்தால் எல்லா காரியமும் வெற்றியாகும். எல்லாமே ஜெயமாகும். இந்த ஊர் புராணம் அதுதான். முதலாக வரும், பின்னாடி எல்லாரும் காவல் தெய்வமாக வருவாங்க. அதில் முனியேஸ்வரர் முக்கியமாக வந்து இந்த 4 பேர் அக்கா தங்கச்சியை கூட்டிக் கொண்டு எல்லா இடமும் சுற்றி வந்து ராமநாத சாமி காவல் தெய்வமாக நிற்கிறவங்க. அடுத்த எபிசோட்ல நம்புநாயகி அம்மனை பற்றி இன்னும் நிறைய பார்ப்போம். அப்படியே நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மருதா டிவில இருந்து உங்கள் ரேவதி. மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.